ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ வீரா சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? இப்போதான் நாடகம் முடிஞ்சது, கெட்டி மேளம் போட்டாங்க. சரி, வீரா சீரியலை நம்ம போட்டுடலாம். ஏற்கனவே 2 நாள் ஆச்சு போட்டு. சரி, அதுக்காக என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல கைஸ். நான் அந்த நான் சப்ப மேட்ரை வச்சுக்கிட்டு இன்னும் நாடகத்தை ஓட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ரை வச்சு ஒரு 5-6 வருஷம் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். கண்டிப்பா இந்த ஆக்சிடென்ட் கேஸை வச்சு ஒரு 5-6 வருஷம் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஷோ சாமி. சரி, ஓகே, ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வீடியோ போட்டதுலேருந்து என்ன நடக்குதுன்னா, அதான் சொன்னேன்ல, அவங்க அக்காக்காரி கூட அக்காக்காரிலாம் வந்து ரவுடி கூட எல்லாம் சம்மந்தம் வச்சிருக்கான்னு சொல்லி நான் வந்து இதை பேசியிருப்பேன் இல்லையா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மாறன் கேஸை வந்து எந்த வக்கீலுமே எடுத்து வாதாடலை ஒண்ணு, சரிங்களா? உடனே வந்து அதுக்கு எல்லாமே காரணம் கண்மணி தான். அது எல்லாத்துக்குமே காரணம் கண்மணி தான். அது வந்து வீராவுக்கு தெரியும். என்ன பண்ணி தொலைகிறது, அக்காவாச்சு மாமாவாச்சு, அதனால பொறுத்து போயிட்டு இருக்கிறா. சரியா? இங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சரி வேற ஏதாவது வக்கீல ஏற்பாடு பண்ணலன்னா அதுக்கும் வழி இல்லாம இருக்குதாமா. ஏன்னா எந்த வக்கீலுமே வாதாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமா இந்த கேஸ்ல. உடனே வந்து வீரா மேடம் வந்து சத்யவான் சாவித்திரியாட்டம் வந்து நான் வாதாடுறேன் அப்படின்னு சொல்லி வாதாடுற ரெடி ஆயிட்டாப்ல. நம்ம பாண்டியராஜன் சார் தான் வந்து ஜட்ஜா வர்றாரு. சூப்பரா இருக்குது நாடகம், வந்து நல்லா இருக்கு. அவர் வர சீன் எல்லாமே நல்லா இருக்கு, காமெடியா இருக்குது, சூப்பரா பேசுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாண்டியராஜன் சார் வர்ற சீன் எல்லாமே. வீராவை வந்து ஒரு உதாரணமா காமிக்கிறதுக்கு டீ கடையில வந்து ஒரு கேஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, வீராவை பத்தி அவர் ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க அந்த டீ கடைக்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து உடனே ராகவன்லாம் வீரா வந்து வாதாட போறேன்னு சொன்னோன்னே, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாப்புல. எரும மாடு, இவன் தப்ப செஞ்சுட்டு உங்க உனக்காக அவன் பழி ஏத்துட்டு உட்காந்துருக்கான். ஆனா நான் ஜெயிப்பான்னு நினைச்சேங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, சரி கேஸ் ஜெயிச்சு மாறனை வெளியே கொண்டு வந்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அங்கேயும் ஒண்ணுமே நடக்கல. இன்னைக்கும் ஒண்ணுமே நடக்கல. இனி திங்கக்கிழமை தான். இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சனி ஞாயிறு நாடகம் கிடையாது இல்லையா? இனி இந்த அம்மா ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் மாறனை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்னென்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அப்புறம் ரொம்ப நாள் அந்த வடிவு, அதான் அந்த ராஜேஷோட அம்மா நாடகத்துல இல்லாம இருந்துச்சு. எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னே தெரியல. புதுசா கொண்டு வந்து ஒரு விட்னஸை கொண்டு வந்து வடிவுன்னு சொல்லி நிக்க வச்சிட்டாங்க. அந்த அம்மா சும்மாவே மாறனை கொல்ல பார்த்துச்சு. இது கேட்கவா வேண்டும்? அப்படியே ஆமாங்க சார், பாண்டியனுக்கும் மாறனுக்கும் முன்பகை இருந்துச்சுன்னு சொல்லி விட்ட போட்டு விட்டுருச்சு. சரியா? இதான் ஜாக்குன்னு. உடனே வீரா போய் ஏத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க, எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு. நான் அப்படித்தான் பண்ணுவேன். எனக்கு என் பிள்ளை வந்து திருப்பி கிடப்பானா? இவங்க என்னை பார்த்துக்கிட்டதை வச்சுதான் என் பிள்ளை எனக்கு திருப்பி கிடப்பானா அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. உடனே நான் என் புருஷனை காப்பாத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன், என்னைய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி வீரா சபதம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்க வீட்டுல காமிக்கிறாங்க. உடனே வள்ளி வந்து அந்த வடிவுக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தீங்களா? நம்ம வீட்லயே வந்துட்டு நமக்கு எல்லாத்துக்கும் விஷம் வச்சிருந்தா என்னென்ன பண்றது அப்படின்னு கேட்ட உடனே கண்மணி, நான் விஷம் வைக்கத்தான் நான் சொன்னேன், ஆனா நான் தான் தடுத்தேன் அப்படின்னு சொல்லி கண்மணி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காப்ல. சரியா? உடனே வீரா வந்து முறைச்சுக்கிட்டே போறாப்ல ராகவனையும் கண்மணியையும். சில பேர் வந்து அவங்களோட பாவங்களையும் ஏத்துக்கிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி மாறனை சப்போர்ட் பண்ணி பேசினது ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. சோ வீராக்கு வந்து மாறன் மேல முழுசாவே நம்பிக்கை வந்து லவ் வந்துருச்சு. இனி இந்த கேஸ் நல்லபடியா ஜெயிச்சு அவ வாதாடி மாறனை வெளியே கொண்டு வர்றதுலதான் இந்த நாடகத்தோட ட்விஸ்டே இருக்குது கேஸ். வேற எதுவுமே இல்ல. வீரால வேற ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல கேஸ். தேங்க்யூ.